வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், அதாவது ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்லேருந்து நம்ம இந்த லெசனை கவர் பண்ண போகிறோம். டேர்ம் 1ல் இது கவர் ஆகும். ஸோ அந்த புக்கில் டேரெக்டாக நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரிட்டன் நோட்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் புக் பேக் கொஷின்ஸும் நம்ம சொல்லியிருப்போம். அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு புக்கில் இருக்கிற லெசனை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னா 100% நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு மேக்ஸிமம் எல்லாமே நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் இதில் கவர் பண்ணியிருக்கோம். இதை பார்த்துட்டு புக் பேக் கொஷின்ஸ் நம்ம பார்க்கும்போது அதுக்கு உள்ள ஆன்சரும் இதில் இருக்கும், ப்ளஸ் அது தெளிவாகவும் நமக்கு புரியும். ஸோ இந்த லெசனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதை நம்ம பார்க்கலாம் வாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம எந்த லெசன் படிக்கும்போது அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது ரொம்ப மெயின். என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். தமிழ்நாட்டில் என்னென்ன நகரங்கள் இருந்திருக்கு, பண்டைய நகரங்கள்னால் ரொம்ப பழமையான நகரங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம தெரியும். வேர்ல்டுலேயே 4 நகரங்கள் இருந்திருக்கு. மெசபடோமியா நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். இதில் சிந்துவெளி நாகரிகம் லாஸ்ட்டாக நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அதுதான் நம்ம இந்தியாவில் கவர் ஆகிற நாகரிகம். மற்றதெல்லாம் அதர் கண்ட்ரியில் இருக்கிற நாகரிகம், அது நம்ம தேவையில்லை. பட் உலகில் ரொம்ப தொன்மையான நாகரிகம்னு பார்த்திங்கன்னா மெசபடோமியா. தமிழ்நாட்டோட பண்டைய நாகரிகங்கள் பூம்புகார், மதுரை, காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் சிந்துவெளி நாகரிகம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்க்கணும்னா பார்த்துங்க. இதேமாரி 6th to 12th எல்லா லெசன்ஸும் நம்ம ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி எல்லா சப்ஜெக்ட்ஸும் நம்ம கவர் பண்ண போகிறோம். அது 6th to 12th இருக்கிற ஸ்கூல் புக்கில், நியூ புக்கில் இருக்கிற லெசன்ஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நோட்டிஃபை ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஸ்டார்டிங்கில் அப்ஜெக்டிவ்ஸ் இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் அதாவது ரொம்ப பழமையான ஒரு பண்டைய நகரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி. பூம்புகார் நகரம், மதுரை நகரம், காஞ்சி நகரம். இதுதான் இந்த இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு, ஆட்சி, கைவினை கலைகள், சந்தைகள், வணிகம், கல்வி, நீர் மேலாண்மை பற்றி இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த 3 நகரங்களில் என்ன சிறப்பாக இருக்குது, அதில் என்ன ஆட்சி பண்ணியிருந்தாங்க, என்ன வணிகம் பண்ணியிருந்தாங்க, கல்வி இருந்திருக்குதா, நீர் மேலாண்மைலாம் அதாவது ஏரிகள் மேலாண்மை இதெல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஹிண்ட்ஸ் பேர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கொஷின்ஸில் கேட்பாங்க. நோட், உலகின் தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புக்கில். நம்ம பார்த்த மாரி உலகின் தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் தான். ஃபஸ்ட்டு இது உருவான நாகரிகம் இதுதான். நகர வாழ்க்கை வாழ்ந்தது இதுதான். இது எப்போ ஆரம்பிச்சுன்னா பொது ஆண்டு முன் 6500 வருஷம். இப்போ பொது ஆண்டு 2021 இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி அதில் ஒரு 6500, இதில் ஒரு 2000 பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8000க்கு மேலே உள்ள நகரங்கள் தான் இது. இப்போ தமிழகத்தில் தொன்மையான நகரங்கள் மதுரை, காஞ்சி, பூம்புகார் ரொம்ப புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சான்று, அதாவது இது ரொம்ப பழமையானது, ரொம்ப புகழ்பெற்றது அப்படின்னு எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அயல்நாட்டு பயணிகளின் குறிப்பு. இப்போ ஃபாரினர்ஸ்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க, வந்துட்டு இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவங்க டைரியில் இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க. அந்த பயண குறிப்பு. இலக்கியம் சிலப்பதிகாரம், பட்டினப்பாலை, இந்தமாரி இலக்கிய சான்றிதழில் இந்த நகரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. தொல்லியல் கண்டுபிடிப்புகள், மதுரை அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது நம்ம கீழடி இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம் ரீசெண்டாக. தொல்லியல் கண்டுபிடிப்புலையும் நம்ம இது தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூம்புகாரை பற்றி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பூம்புகாருக்கு இன்னும் 2 பேர் இருக்குது. புகார் நகரம் அப்படின்னு சொல்லலாம். பூம்புகார் ஆர் புகார் நகரம் ஆர் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பூம்புகார் நகரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான நகரத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக பூம்புகாரில் கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூம்புகார் துறைநகரம் பார்த்திங்கன்னா வரலாற்றில் சிறப்பு மிக்க ஒன்றுதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பூம்புகாருங்கிற இதில் கோவலன் கண்ணகி பிறந்திருக்காங்க. ரொம்ப பழமையான இது ஒன்று. அதே பூம்புகார் துறைமுகத்தில் யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூம்புகார் துறைமுகம்ங்கிறது பூம்புகாரில் இருந்திருக்கு. ரொம்ப ஒரு சிறப்பு மிக்கதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூம்புகார் துறைமுகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய மயிலாடுதுறை, அதாவது இப்போ மயிலாடுதுறை பக்கத்தில் இந்த பூம்புகார் துறைமுகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பூம்புகார் துறைமுகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, புகார் காவிரி பூம்பட்டினம்ங்கிறதும் இதுக்கு சிறப்பான பேர், பூம்புகார் துறைமுகத்துக்கு பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூம்புகார் துறைமுகம் சிறப்பு பற்றி இலக்கிய நூலான பட்டினப்பாலை, இரட்டை காப்பிய நூலான சிலப்பதிகாரம், மணிமேகலையில் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்ன மாரி இதோட சான்றிதழ் பூம்புகார் துறைமுகத்தை பற்றி சிறப்பு எதில் சொல்லியிருக்காங்க, பட்டினப்பாலை, இலக்கிய நூலான பட்டினப்பாலை, இரட்டை காப்பிய நூலான சிலப்பதிகாரம், மணிமேகலையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிலப்பதிகார நாயகி
சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாயகன் நாயகி இருப்பாங்க. நாயகி வந்து கண்ணகி, நாயகன் வந்து கோவலன். நாயகியோட அதாவது நாயகி கண்ணகியின் தந்தை பேர் வந்து பார்த்திங்கன்னா மாநாயக்கன்னு சொல்லியிருக்காங்க. மாநாயகன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாயகன் அதாவது சிலப்பதிகார நாயகன் வந்து கோவலன். அந்த கோவலனோட தந்தையோட பேர் வந்து மாசாத்துவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாசாத்துவன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருவணிகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மாசாத்துவன் என்பது பெருவணிகன் அப்படின்னு குறிக்குது. அப்போ இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பெருங்கடல் வணிகன், பெருவணிகன் இதெல்லாம் வந்து பூம்புகார் துறைமுகத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து பெருவணிகர் மற்றும் பெருங்கடல் வணிகர்கள் நிறைந்த பகுதியாக பூம்புகார் விளங்குகிறது. அப்போ கண்ணகியோட அப்பா மாநாயக்கன், அவர் பேர் வந்து பெருங்கடல் வணிகன் அப்படிங்கிற மீனிங். நாயகனோட கோவலனின் தந்தை வந்து மாசாத்துவன்னா வணிகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களெல்லாம் இருக்கிற ப்ரூஃப் வச்சு பூம்புகார் வந்து ஒரு பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளில் சேர்ந்த வணிகர்கள் வந்தனர். இப்போ வணிகம் பண்ணணும் அப்படின்னா அங்கே ஃபாரினர்ஸ்லாம் அங்கேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத இதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பட்டினப்பாலை பூம்புகார் நகரத்தை வணிகர்கள் சரியான விலைக்கே பொருட்களை விற்றனர் என்பது பட்டினப்பாலை கூறுகிறது. பட்டினப்பாலை இலக்கிய நூலான அதில் வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார் வந்து கரெக்டான விலைக்கு தான் விற்றுருக்காங்கப்பா, அதில் வந்து விலையெல்லாம் ஏற்றலை இறக்கலை, கரெக்டாக தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதை கரெக்டாக தான் அவங்க வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சிறப்பு தான், ஏன்னா தப்பாக எதுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாலை ஆசிரியர் வந்து கடியலூர் உத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பொது ஆண்டு 2வது வருஷத்துக்கு 2021 2 வருஷம் ஆட் பண்ணிடணும். அந்த வருஷத்தில் வந்து இந்த பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த காலத்துலேயே வந்து இந்த பூம்புகாரோட துறைமுகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வணிகம் ரிலேட்டடாக இது வந்து இதில் வந்து கொஷின் கேட்பாங்க. கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. தரைவழி தரம் கருமிளகு பண்ணியிருக்காங்க. வடமலையிலேருந்து தங்கம், மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலேருந்து முத்து, கிழக்கு பகுதியிலேருந்து பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள். இது தெளிவாக பார்த்துக்கணும். திரும்ப நான் சொல்கிறேன். கடல் வழி பயணம் வந்து குதிரை இறக்குமதி, வழித்தடம் வந்து கருமிளகு, வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலேருந்து முத்து, கிழக்கு பகுதியிலேருந்து பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பொது ஆண்டு 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ பொது ஆண்டுக்கு முன் 2 வருஷம் அந்த இதிலிருந்து பொது ஆண்டு 200 வரலையும் அந்த பூம்புகார் வந்து சிறப்புற்று இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. கடல் சீற்றத்தால் இது அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மதுரையை பற்றி சொல்கிறாங்க. ஸோ மதுரையை பற்றி நம்ம தெரியும், இப்பயும் இருந்துகிட்ருக்கு. ஸோ மதுரை இந்தியாவின் மிகப்பெரிய பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. இந்தியா லெவலில் மதுரை வந்து மிக பழமையான நகரம்னு சொல்லியிருக்காங்க. சங்கம் மலர்த்த நகரம் மதுரை அப்படின்னு சொல்கிறோம், அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சங்கம் மலர்த்த நகரம் என்ன அப்படின்னா மதுரை அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்தது பண்டைய காலத்தில் மதுரையை முறையே பாண்டியர்கள், சோழர்கள், கடற்பொருட்கள் ஆட்சி. பண்டைய காலத்தில் வந்து மதுரையை யாரெல்லாம் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா பாண்டியர்கள், சோழர்கள், கடற்பொருட்கள்லாம் ஆட்சி பண்ணாங்க. பண்டைய தமிழகத்தில்னு சொல்கிறாங்க. இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் மற்றும் நாயக்கர்களும் ஆட்சி புரிந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படிங்கிறத ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க, அது பார்த்துக்கலாம். அடுத்தது வணிக மற்றும் குறிப்பு மதுரைக்கு அருகில் உள்ள கீழடை அகழ்வாய்வில் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க வணிகத்தோட பற்றிய குறிப்பெல்லாம் எதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்? மதுரை அருகில் உள்ள கீழடை அகழ்வாய்வு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த வணிகத்தை ரிலேட்டடாக உள்ள பொருட்கள்லாம் அதில் கீழடை அகழ்வாராய்ச்சியில் கிடச்சிருக்கு, அதை வச்சு நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் கொஷின் ஏரியாவில் வரும். அது கிழக்கு கடற்கரை தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற பொருட்கள் கொண்டு வரப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுவும் இம்பார்ட்டண்ட். கொர்க்கை அருகில் உவரியில் இருந்து பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்கள் இறக்குமதி செய்தார். இப்போ கிழக்கு கடை தொண்டியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு அகில், சந்தனம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கொர்க்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை இறக்குமதி செஞ்சுருக்கார் மதுரையில். அப்புறம் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ரொமானிய நாணயங்கள்லாம் வந்து அச்சடிச்சிருக்காங்க. அதுக்கு உள்ள தொழிற்சாலையும் மதுரையில் இருந்திருக்கு. மதுரைக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் அதாவது வணிக ரிலேட்டடாக 2 கடை இருந்திருக்கு, நாலங்காடி, அல்லங்காடி.
நாலங்காடினா பகல், நாள் அப்படின்னா பகல், அல்லங்காடினா இரவு. அப்போ பகல்லே இருந்திருக்கு, 24 மணி நேரமாக இருந்திருக்கு. அப்படிங்கும்போது தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லலாம். தூங்காமல் பகல்லையும் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு தூங்கா நகரம்னு சொல்லலாம். மதுரை, பிற நாட்டு நாணயங்கள் அச்சடித்தல். இப்போ பிற நாட்டு நாணயங்களும் வந்து மதுரையில் அச்சடிச்சிருக்காங்க. கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்பில் மதுரை பற்றி குறிப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸோட குறிப்பில் வந்து மதுரை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்தது மௌரிய வம்ச அரசன் சந்திரகுப்தர் அமைச்சரின் சாணக்கியர் மதுரை பற்றி அஸ்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். இப்போ மரிய வம்ச குப்தரோட அமைச்சர்கள் குப்தரோட அமைச்சர் சாணக்கியர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மதுரை பற்றி அவர் அஸ்த சாஸ்திரத்தை வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மதுரை நகர் அகலியில் அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மதுரையில் வந்து ஒரு யானையே போகிற அளவுக்கு ஒரு சுரங்கப்பாதையெல்லாம் அமைச்சிருக்காங்க அது பக்கத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி. இப்போ காஞ்சி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பார்க்கறதுக்கு முன்னாடி புகார் நகரம், அதாவது பூம்புகார் நகரம் வந்து துறைமுகத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். மதுரை அப்படின்னா வணிகத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். காஞ்சி அப்படின்னா கல்வி, காஞ்சி கல்வி, மதுரை வணிகம், நாலங்காடி அல்லங்காடின்னு தூங்க நகரமாக இருந்திருக்கு. புகார் நகரம் வந்து துறைமுகம், புகார் துறைமுகம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இந்த சிறப்பு ரொம்ப அதில் முக்கியமான சிறப்பு என்ன அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தான். அப்புறம் காஞ்சியில் பள்ளிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமணர்கள் மதத்தினர் சேர்ந்தவங்கன்னா சமண மாணவர்களுக்காக ஒரு பள்ளிகள் கட்டியிருக்காங்க. புத்த விகாரம் அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, புத்த மாணவர்களுக்காக புத்த ஸ்கூல் கட்டியிருக்காங்க. அப்புறம் சீன வரலாற்று ஆசிரியர் யுவான்ஸ்வாங் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற இவர் கூடுதல் படிப்புக்காக காஞ்சி கடிகைக்கு வந்தார். இந்த சீனாவில் இருக்கிற வரலாற்று ஆசிரியர் யுவான்ஸ்வாங் என்ன பண்ணியிருக்காருன்னா நாலந்தா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு யூஜி படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்காக காஞ்சியில் இருக்கிற கடிகைக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். கவிஞர் காளிதாசர் நகரங்களில் சிறந்தது காஞ்சி. காளிதாசர் என்ன பண்ணியிருக்காரு, மதுரையை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, காஞ்சியை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநாவுக்கரசர் என்ன சொல்லுவாங்க, கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். யுவான்ஸ்வாங் 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று. புத்தகையா சாஞ்சி இதுபோல் காஞ்சியும் வந்து ஒன்றா இருக்குது அப்படின்னு 7 புனித தலங்கள், அதில் காஞ்சியும் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சியில் நிறைய பேர் பிறந்து வாழ்ந்திருக்காங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர், நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம். போதிதர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சி கோயில்களின் நகரம்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக கல்வியின் நகரம் காஞ்சி அப்படின்னு சொல்லலாம், கல்விக்கு சிறந்த இடம்னு காஞ்சின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கோயில்கள், நீர் மேலாண்மை, இதுக்கும் வந்து காஞ்சிபுரம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கைலாசநாதர் கோவிலில் வந்து யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் அப்படிங்கிறவர் கட்டியிருக்காரு. கைலாசநாதர் கோயில் யார் கட்டினாங்கன்னா ராஜசிம்மன், பிற்கால பல்லவ மன்னர் அப்படின்றவர். காஞ்சி நீர் மேலாண்மைக்கு சிறந்த இடம், ஏரிகளின் மாவட்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். கல்லணை சோழர்களால் கட்டப்பட்டது, இதெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருக்குது. அடுத்து பூம்புகார், மதுரை, காஞ்சி போன்ற நகரங்கள் மட்டும் இல்லாமல் கொற்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரமும் இருந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சொன்ன மாரி தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பூம்புகார், மதுரை, காஞ்சி. அதேமாரி இன்னும் நிறைய நகரங்கள் இருந்திருக்கு. பட் அதோட சிறப்பு வந்து இன்னும் அகழ்வாராய்ச்சி நம்ம பண்ணி உலகுக்கு வந்து கொண்டு வரல. பட் இதெல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. பூம்புகார், மதுரை, காஞ்சி வந்து ரொம்ப ஃபேமஸாக கொண்டு வந்திருக்காங்க. பட் இதெல்லாம் அதை விட கொஞ்சம் கம்மியாக ஃபேமஸாக இருந்தாலும் இன்னும் அதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொற்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம் நமக்கு தெரியும் ஃபேமஸ்ஸு, தஞ்சை, காயல், இதெல்லாம். இப்போ இந்த கொற்கை, வஞ்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம் இந்த லெசன்லேயே. ஸோ இதுதான். ஸோ திரும்ப நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இதோட தமிழ்நாட்டில் பண்டைய நகரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி. இதில் பூம்புகார் துறைமுகம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பூம்புகாரில் கோவலன் கண்ணகி வந்து பிறந்த ஊர். அப்புறம் மாநாயக்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன், மாசாத்துவன் அப்படின்னா பெருவணிகன். பட்டினப்பாளையில் வந்து பூம்புகார்நாதர் வந்து சிறப்பான அதை வந்து கரெக்டான விலைக்கு தான் வச்சுருக்காங்க அப்படின்னு பட்டினப்பாளையில் சொல்லியிருக்காங்க.
அப்புறம் எங்கெங்கே வணிகம் பண்ணாங்க, என்னென்ன எடுத்து இறக்குமதி பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கடல் சீற்றத்தால் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை இந்தியாவிலே மிக பழமையான நகரம்னு சொல்லியிருக்காங்க. சங்கம் வளர்த்த நகரம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை தொண்டியிலிருந்து மதுரைக்கு வந்து அகில் சந்தனம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கொற்கை அருகில் உள்ள உவரியிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க, முத்துக்கள் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ரொமானிய நாணயங்கள் வந்து மதுரையில் இருக்கிற தொழிற்சாலையை தயாரிச்சிருக்காங்க. மதுரையில் தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறோம். இரவு பகல்லாம் பார்க்காம ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது நாலங்காடிங்கிறது பகலில் இருக்கிற கடை, அல்லங்காடியில் இரவில் இருக்கிற கடை. மதுரையில் பிற நாட்டு நாணயங்களும் அச்சடிச்சிருக்காங்க. அடுத்தது காஞ்சியில் வந்து கல்விக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதில் யுவான் ஸ்வாங் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சியில் இருக்க கடுகைக்கு வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக வந்திருக்காரு. கவிஞர் காளிதாசர் என்ன பண்ணியிருக்காருன்னா நகரங்களில் சிறந்த நகரம் காஞ்சின்னு சொல்லியிருக்காரு. திருநாவுக்கரசர் வந்து கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. யுவான் ஸ்வாங் வரலாற்றாசிரியர் யுவான் ஸ்வாங் என்ன பண்ணியிருக்காரு, அவர் காஞ்சிக்கு வந்திருக்காரு. அது வந்து பார்த்துட்டு காஞ்சி வந்து 7 புனித தலங்களும் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் போதி தர்மர், ஜோதிபாலர், தர்மபாலர் இவங்களாம் வந்து காஞ்சியில் பிறந்து வாழ்ந்திருக்காங்க. காஞ்சி வந்து கல்விக்கு மட்டும் இல்லாமல் கோயில்களுக்கும் சிறந்த நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சியில் கல்லணை, காஞ்சியில் இருக்கிற கைலாசநாதர் கோயில் வந்து ராஜசிம்மன் கட்டியிருக்காரு. தமிழகத்தில் இந்த நகரம் மட்டும் இல்லாமல் இன்னும் பிற நகரங்களும் இருந்திருக்கு. அதுக்குள்ளே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னும் அகழ்வாராய்ச்சின்னு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக அதோட ப்ரூஃப்லாம் நமக்கு இன்னும் எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம புக் பேக் கொஷின்ஸ் நம்ம பார்த்தலாம். ஸோ இப்போ இதில் புக் பேக் கொஷின்ஸ் நம்ம பார்த்தலாம். 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தோம். அதாவது மெசபடோமியா நாகரிகம் தான் மிக பழமையான நாகரிகம். மெசபடோமியாவில் ஈராக் அப்படிங்கிறது முக்கியமான நகரம். அப்போ ஈராக் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இவற்றுள் எது தமிழக நகரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈராக் கிடையாது. ஹரப்பா மொஹஞ்சதாரோ இந்தியாவுக்குள்ளே இருக்கும். பட் தமிழகம் நகரம் வந்து காஞ்சிபுரம் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். தேர்டு கொஷின், வங்காள விரிகுடாவின் தொடர்பில்லாத நகரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வங்காள விரிகுடா கடலோட தொடர்பில்லாத நகரம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம். பூம்புகார், மதுரை, கொற்கை இதெல்லாம் அந்த கடலோட தொடர்புடைய நகரங்கள். காஞ்சிபுரம் மட்டும்தான் தொடர்பில்லாத நகரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 4th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது கல்லணை, காஞ்சிபுரம் ஏரிகள். இது ரெண்டும் கிடையாது. ஃபஸ்ட்டு 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ இது வந்து ஆ மற்றும் ஆ சரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த கொஷின், பின்வருவனற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார், சென்னை. எது தொன்மையான நகரம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரம், மதுரை, பூம்புகார் தான் நம்ம தொன்மையான நகரம்னு படித்தோம். சென்னை மட்டும்தான் கிடையாது. சென்னை தான் இதுக்கு ஆன்சர். கீழடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழடி அகழ்வாராய்ச்சி வந்து எதில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையோட சிறப்பு எல்லாமே கீழடி அகழ்வாராய்ச்சி மூலயமா தான் பண்ணாங்க. அப்போ மதுரை அப்படிங்கிறது இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. காரணம், வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்துக்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. இப்போ கூற்று காரணம் ரெண்டுமே அந்த பூம்புகாரில் தலைநகரம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வங்காள விரிகுடா கடல் பக்கத்தில் இருந்ததுனால ஈஸியாக ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது எளிமையானது. அப்போ இது ரெண்டுமே சரி. அப்போ கூற்று சரி, அது கூற்றுக்கான காரணமும் சரி. அதுதான் ஆன்சர். ஆ அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது, திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்காரு, கல்வியில் கரையில்லாத காஞ்சி என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கரெக்டு தான். ஆ, இந்தியாவின் 7 புனித தலங்களில் ஒன்று என யுவான் ஸ்வாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். அப்போ காஞ்சிபுரம்ங்கிறது இந்தியாவில் இருக்கிற 7 புனித தலங்களில் வந்து ஒன்று அப்படின்னு சொன்னார் யுவான் ஸ்வாங். திருநாவுக்கரசர் சொன்னதும் கரெக்டு தான். இப்போ இதில் வந்து அனைத்தும் சரி அப்படிங்கிறது ஆன்சர். சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து சரியான தொடரை வந்து நாலங்காடி அப்படின்னா இரவு நேர கடை, அது கிடையாது. சரியான இது தான் கேட்க சொல்கிறான். நாலங்காடி அப்படிங்கிறது பகல் நேர கடை, அல்லங்காடிங்கிறது இரவு நேர கடை. இது ரெண்டுமே தப்பு. அடுத்தது, ரொமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை பூம்புகார் இருக்கிறது. இது கிடையாது. இது மதுரையில் தான் ரோமானிய நாட்டு நாணயத்தை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. கொற்கை அருகில் உள்ள உவரியிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. அப்போ இந்த ஆன்சர் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 4th கொஷின், தவறான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மெகஸ்தனிஸில் தன்னுடைய பயண குறிப்பில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். தவறான இணையை, அதாவது தவறான தொடரை மட்டும் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது கரெக்டு. யுவான் சுவாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்துக்கு வந்தார். கண்டிப்பாக வந்தார். ஏன்னா அவர் நாலந்தா பல்கலை படித்ததுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்காக வந்தார். கோவலன் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தார்கள். இது பூம்புகாரில் தான் அவங்க 2 பேரும் பிறந்து வாழ்ந்தாங்க. இது தப்பு. அப்போ இது தவறான தொடர் வந்து இது தப்பு. ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவும் தப்பு தான். ஸோ ரெண்டுமே தப்பு. இ மற்றும் இ 2 இதுவும் தப்பாக கொடுத்துருக்காங்க. இது 2 இது தப்பாக கொடுத்துட்டு ஆனால் 4 இதில் வந்து 1 சொல்லியிருக்காங்க, 2 தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது சரியான இணையை கண்டறிக. சரியான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கூடல் நகர் பூம்புகார், தூங்கா நகரம் ஹரப்பா, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. கல்வி நகரம் வந்து மதுரை, அதுவும் தப்பு. கோயில் நகரம் காஞ்சிபுரம், கரெக்டு. ஸோ அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான இணை. அடுத்தது தவறான இணையை கண்டறிக. வடமலை தங்கம், அடுத்தது பார்த்திங்கன்னா மேற்கு மலை சந்தனம், கரெக்டு. தென்கடல் முத்து, கீழ்கடல் வந்து அகில், இது வந்து தப்பு. தவறான இணை வந்து லாஸ்ட் ஆப்ஷன் தப்பு. கீழ்கடலில் வந்து பவளம் தான் எடுத்து வந்தாங்க. ஸோ அது வந்து அகில்னு போட்டிருக்காங்க, அதெல்லாம் தப்பு. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது ரைட் பண்ணும்போதே நம்ம பார்த்தோம். கைலாசநாதர் கோயில் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. அதில் ராஜசிம்மன் அப்படிங்கிறவர் தான் கட்டினார். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ராஜசிம்மன். கோயில் நகரம் என்று அழைக்கப்படுவது டேஷ். கோயில் நகரம், அதாவது காஞ்சிபுரத்தில் அதிகமாக கோயிலெலாம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம படித்தோம். அப்போ காஞ்சிபுரத்தில் கோயில் கட்டுறதுனால இது கோயில் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுர நகரம். அடுத்தது மாசாத்துவன் என்னும் பெயர் தரும் பொருள். மாசாத்துவன் அப்படிங்கிறது பெரு வணிகர் அப்படிங்கிறது பொருள். இது நம்ம பார்த்தோம், பெரு வணிகர். அதுக்கு அடுத்து சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலம் பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. இது கரெக்டு தான். ஏன்னா பூம்புகார் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொமானிய நாட்டு மக்கள்லாம் வந்து இங்கே வந்திருந்தாங்க. இங்கேயே வந்து அங்கே தங்கினாங்க. மொழிகள்லாம் பலப்பட்ட மொழிகள் வந்து பேசப்பட்டது. 2 பேரும் உள்ள இன்ட்ராக்ஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கரெக்டு. மதுரை அல்லங்காடி, அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்களை வாங்கி சென்றனர். இதுவும் கரெக்டு தான். நாலங்காடிங்கிறது பகல் கடை, இது அல்லங்காடிங்கிறது இரவு நேர கடை. இரவு நேர கடை இருக்கிறதுனால பெண்கள் வந்து பயம் இல்லாமல் அந்த டைம்லேயே மதுரை நகரத்தில் வந்து பொருட்களாக வாங்கி சென்றிருக்காங்க. பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. இதுவும் கரெக்டு. போதிதர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். இதுவும் கரெக்டு தான். ஏன்னா போதிதர்மர், தர்மபாலர், சுமதி இப்படின்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் பிறந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம பார்த்தோம். அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் இந்த கொஷின்ஸ், புக் பேக் கொஷின்ஸ் நம்ம பார்த்தா போதும். ஸோ இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி அடுத்தடுத்த லெசன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணலாம். இது சயின்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்ஸ், அதாவது சோசியல் சயின்ஸ் மட்டும் கிடையாது, சயின்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே நம்ம இதில் இந்த சேனலில் கவர் பண்ணுவோம் 6th to 12th. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ரிட்டன் நோட்ஸ் வித் புக் பேக் கொஷின்ஸோட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.